Hello everyone. We are learning active and passive voices. In today's lesson, we're going to see how to change past simple active voice sentences into passive voice sentences. ஓகே, தமிழில் நாங்கள் பேசக்கூடிய எந்த மாதிரியான சென்டென்சஸ் பாஸ்ட் சிம்பிள் பாசிவ் சென்டென்சஸாக பேசப்பட வேண்டும் அப்படின்ற விஷயத்தை இப்போ பார்க்கலாம். என்னோட கார் சென்ற வாரம் திருடப்பட்டது. சென்ற வாரம் திருடப்பட்டது. ஓகே, அந்த ஆக்ஷனை பற்றி பேசுகிறோம். பட் யார் திருடினார் அப்படின்றத சொல்வதில்லை. ஓகே, ஆக்சுவலி தெரியாது என்று வச்சுக்கொள்ளலாம். இந்த மாதிரியாக ஆக்ஷனை செய்தவர் தெரியாத விடயங்கள் பாஸ்டில் நடந்திருந்தால் அதை பற்றி பேசினாங்க. இந்த பாசிவ் பாஸ்ட் சிம்பிள் பாசிவ் சென்டென்சஸை உருவாக்கி பேசிக்கொள்ளலாம். ஸோ அதோட சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி வரும்ன்றதை நாங்கள் எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் see this sentence. This is a active voice sentence in past simple. Somebody stole my phone yesterday. யாரோ என்னோட ஃபோனை நேற்று திருடிட்டாங்க. somebody stole என்பது steal, திருடுதல் அப்படின்ற வேர்டோட சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம் ஸ்டோல். somebody stole my phone yesterday. இதை நாங்கள் பாசிவ் சென்டென்ஸாக மாற்றும் பொழுது இந்த ஆக்டிவ் சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை ஃபைண்ட் பண்ண வேண்டும். எது திருடப்பட்டது? எது? மை ஃபோன். மை ஃபோன் இஸ் த ஆப்ஜெக்ட் இன் த ஆக்டிவ் சென்டென்ஸ். ஸோ அதை நாங்கள் பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸில் சப்ஜெக்டாக யூஸ் பண்ண வேண்டும். ஸோ சென்டென்ஸ் பிகினிங்கில் மை ஃபோன் அப்படின்றது வரும். மை ஃபோன் என்பது சிங்குலர் என்பதால் நாங்கள் ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணுவது வாஸ். ஏன்? பிகாஸ் திஸ் இஸ் அ பாஸ்ட் சென்டென்ஸ். ஸோ வாஸ் அப்படின்ற யூஸ் பண்ணுவோம். மை ஃபோன் வாஸ் ஸ்டோலன். ஸ்டோலன் என்பது V3 ஃபார்ம் ஆஃப் த ஸ்டீல். ஓகே, திருடுதல் அப்படின்ற வேர்டோட V1 steal, V2 stole, V3 stolen. ஓகே, V1 V2 V3 பற்றி நாங்கள் நிறைய வீடியோஸில் படிச்சிருக்கிறோம். அதை பற்றிய நாலேஜ் உங்களுக்கு இல்லைண்டா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்திருக்கிற வேர்ப்ஸ் பற்றிய வீடியோவை பார்த்து கொள்ளலாம். ஓகே, ஸோ இந்த பாசிவ் சென்டென்ஸ் எப்படி வரும்டா? மை ஃபோன் வாஸ் ஸ்டோலன் yesterday. இந்த இடத்துல யாரோ அப்படின்றதையும் நாங்கள் சேர்க்க விரும்பினால் பை அப்படின்று போட்டு somebody என்று சேர்த்து கொள்ளலாம் at the end of the sentence. My phone was stolen yesterday by somebody. இங்கே நாங்கள் ஆக்ஷனை செய்தவரை சென்டென்ஸில் எண்டில் சேர்த்து கொள்ளலாம் if you wish. அதர்வைஸ் அது சேர்க்காமலும் சென்டென்ஸை உருவாக்கி கொள்ளலாம். See the next one. They threw my things away. அவர்கள் என்னோட பொருட்களை வெளியே எறிந்து விட்டார்கள். So what is the object in this sentence? வெளியே எறியப்பட்டது எது? My things. Okay. யார் எறிந்தார் என்றால் they. So that is a subject in this sentence. எது எறியப்பட்டுச்சு அப்படின்னா my things. That is the object of this sentence. ஸோ நாங்கள் பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் உருவாக்கும் பொழுது அந்த ஆப்ஜெக்டை தான் சப்ஜெக்டுக்குரிய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ மை திங்ஸ் என்பது ஒரு ப்ளூரல் வேர்ட் என்பதால் நாங்கள் ஹெல்பிங் வேர்பாக were என்று யூஸ் பண்ணுவோம். மை திங்ஸ் were thrown away. thrown என்பது throw, வீசுதல் அப்படின்ற வேர்டோட V3 ஃபார்ம். threw என்பது V2 ஃபார்ம். அதைத்தான் நாங்கள் ஆக்டிவ் சென்டென்ஸில் ஆக்டிவ் சிம்பிள் பாஸ்ட் சென்டென்ஸில் யூஸ் பண்ணினோம். they threw my things away. ஸோ அதே விஷயத்தை நாங்கள் பாசிவாக மாற்றும் பொழுது வேர்போட V3 ஃபார்மை யூஸ் பண்ணுறோம். thrown. my things were thrown away. என்னோட திங்ஸ் வெளியே வீசப்பட்டது. Understood? Let's see the other example also. They didn't call me to the meeting.
அவர்கள் என்ன மீட்டிங்க்கு கூப்பிடவில்லை. They didn't call me to the meeting. So this is a negative sentence. So what is the object of this sentence? They didn't call. Call என்பது verb. யாரை கால் பண்ணவில்லை? me. ஓகே, me என்பது நான். நான் என்பதோட object form me. So me அப்படின்றது நான் அப்படின்றது தான் நாங்கள் இந்த சென்டென்ஸை பாசிவாக மாற்றும் பொழுது சப்ஜெக்டாக யூஸ் பண்ண வேண்டும். ஸோ நான் என்பதுடைய சப்ஜெக்ட் ஃபார்ம் என்னண்டா ஐ. ஐ. ஓகே, ஐ என்பது சிங்குலர் என்பதால் நாங்கள் அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்பிங் verb was. Since this is a negative sentence நாங்கள் was not அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவோம். wasn't. I wasn't called to the meeting. called என்பது call அப்படின்ற verbiனுடைய V3 form. I wasn't called to the meeting. நான் மீட்டிங்க்கு அழைக்கப்படவில்லை. யாரால் என்று இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. that is not important, but we can say if we need. எப்படின்னா அந்த சென்டென்ஸ்ட எண்டில் by அப்படின்ட்டு சேர்த்து ஆக்ஷனை செய்து வர சொல்லலாம். I wasn't called to the meeting by them. Understood? them என்பது they இனுடைய object form. ஓகே, நாங்கள் they என்பதை இந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்டாகத்தான் யூஸ் பண்ணுகிறோம். ஸோ them என்பதாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரோனவுன்ஸுடைய ஆப்ஜெக்டிவ் ஃபார்ம்ஸ் இவற்றை பற்றி நீங்கள் தெளிவாக படிக்கணும்னா you can find the video in the description box. Okay, try to watch this if you need. Next, let's see a question sentence in past simple active. When did they build these houses? அவர்கள் இந்த வீடுகளை எப்போ கட்டினாங்க? When did they build these houses? build என்பது verb. யாரால் build பண்ணப்பட்டது? they. So that is the subject. என்ன build பண்ணப்பட்டது? these houses, இந்த வீடுகள். So that is the object of this sentence. So நாங்கள் இதை passive questionாக மாற்றும் பொழுது ஆப்ஜெக்டை சப்ஜெக்டுக்குரிய இடத்துல சேர்க்க வேண்டும். ஸோ நாங்கள் இங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்பிங் verb were, because these houses என்பது plural noun. ஸோ நாங்கள் ஹெல்பிங் verb-ஆக were யூஸ் பண்ண வேண்டும். when did they என்ற இடத்துல when were these houses built? எப்போ இந்த வீடுகள் கட்டப்பட்டன? Understood? when were these houses built? Next one, the flood ruined the area. வெள்ளம் இந்த ஏரியாவை நாசம் பண்ணிவிட்டது. the flood ruined the area. ruined என்பது நாசம் பண்ணியது. that is the verb of this sentence. so எது நாசம் பண்ணியது? the flood, that is a subject. எதை நாசம் பண்ணியது? the area, that is the object. so இந்த ஆப்ஜெக்டை தான் நாங்கள் passive voice sentenceாக மாற்றும் பொழுது சப்ஜெக்டாக சேர்க்கிறோம். so the area will be in the beginning of the sentence. the area என்பது singular noun என்பதால் நாங்கள் எதை helping verb-ஆக யூஸ் பண்ணுவோம்? was. the area was ruined. ruined என்பது ruin அப்படின்ற verb-இனுடைய V3 form. ஓகே, நாங்கள் ஆக்டிவ் சென்டென்ஸ்லேயும் ruined என்று யூஸ் பண்ணி இருக்கிறோம். ஸோ V2 ஃபார்மும் both are same, V2 and V3. so passive sentence எப்படி வரும்? the area was ruined by the flood. okay, so try to convert this sentence into passive sentence.
Millions of people followed him. Okay, millions of people அவனை follow செய்தார்கள். Followed him. So, try to make it in passive voice. First, find out the object of this sentence. Verb is followed. Who followed? Millions of people. Whom they followed? Him. Him என்பது he இனுடைய object form. ஓகே, நாங்கள் சப்ஜெக்டாக him என்பது எப்படி யூஸ் பண்ண வேண்டும்? he என்ற வேர்டை தான் யூஸ் பண்ண வேண்டும். ஸோ passive voice-ஆக மாற்றும் பொழுது he என்பது first வரும். ஸோ helping verb was. follow என்ற வேர்டினுடைய V3 form followed. So, how the sentence will be? He was followed. அவன் follow செய்யப்பட்டான். He was followed by millions of people. Millions of peoples மூலமாக அவன் பின்தொடரப்பட்டான், follow செய்யப்பட்டான். He was followed by millions of people. ஸோ இந்த மாதிரியாக பாஸ்டில் நடந்த ஆக்ஷன்ஸை அட்வான்ஸான முறையில் தெளிவாக பேசுகிறதுக்காக நாங்கள் passive voice sentences யூஸ் பண்ணலாம். ஸோ let's see a short recap about this video. Simple past active sentences passive voice sentences ஆக மாற்றி சொல்லும் பொழுது ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸில் வரக்கூடிய ஆப்ஜெக்டை passive voice சென்டென்ஸில் சப்ஜெக்டாக யூஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற விதமாக சிங்குலராக இருந்தால் was என்பதை ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும். ப்ளூரல் நவுனாக இருந்தால் were என்பதை ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு வேர்பினுடைய V3 ஃபார்ம் past participle form. ஓகே, V3 என்பது past participle form. இதை யூஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும். அந்த ஆக்ஷனை செய்தவரை சொல்ல வேண்டுமென்றால் by என்று சேர்த்து ஆக்ஷனை செய்தவர், அதாவது ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸில் சப்ஜெக்டாக இருந்தவரை by சேர்த்து at the end of the passive voice sentence எங்களால் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். Understood? So wait to see the next video about the active passive. Okay, next video will be how to change present continuous active voice sentences into passive voice sentences. அதோட structures எப்படி அமையும் என்றதை next videoல பார்க்கலாம். So wait until the next video. Before that, if you didn't subscribe my channel yet, do it now and wait for the next video. Until that, take care. Bye bye.